பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான T20 மற்றும் ODI தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக கம்பீர் பயிற்சியாளராக வந்துள்ள நிலையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ஆனால் இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் ஒரு பக்கம் கடுப்பாகும் செயலாகவும் இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்த்தால், நடந்து முடிந்த ஜிம்பாப்வே தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ருத்ராஜ் மற்றும் அபிஷேக் சர்மா என இருவருக்குமே தற்பொழுது வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதேபோல் ரோஹித் சர்மா, கோலி என இருவரும் மீண்டும் அணிக்கு திரும்பியிருக்கிறார். பிறகு ஜடேஜா மற்றும் பும்ரா என இருவருக்குமே இத்தொடரில் ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரிதாக கவனிக்கக்கூடியது என்னவென்றால், ஹார்திக் பாண்டியா இருந்தும் சூரியகுமார் யாதவ் தற்பொழுது T20 போட்டிகளில் இந்திய அணியை வழிநடத்தி இருக்கிறார். அதேபோல் IPLலில் சிறப்பாக செயல்பட்ட ஹர்ஷித் ராணாவிற்கு தற்பொழுது ODI தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் BCCI ஒப்பந்த பட்டியலில் இல்லை என்றாலும் ஸ்ரேயஸ் ஐயர் தற்பொழுது அணிக்கு திரும்பியிருக்கிறார். இதன்படி இந்திய அணிக்கான T20 ஸ்குவாடை பார்க்கும் பொழுது சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும், சுப்மன் கில் வைஸ் கேப்டனாகவும், SSV ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது, முகமது சிராஜ் என T20 ஸ்குவாடை அறிவித்துள்ளனர். இதன் பிறகு ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பார்க்கும்போது ரோஹித் சர்மா கேப்டனாகவும், சுப்மன் கில் வைஸ் கேப்டனாகவும், விராட் கோலி, KL ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா என பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது.